நம்முடைய அருமை இரட்சகரும் ஆண்டோருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். தியான வசனம் 1 யோவான் 2:25. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்கள் ஏராளம். யாரும் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களே இல்லை என்று திட்டமாய் சொல்ல முடியும். அனைவரும் வாக்குத்தத்தத்தை நாடுகிறோம். ஆண்டவர் ஏதாவது வாக்கு கொடுத்திருக்கிறாரா? புதிய நாள் ஆரம்பத்திலே, புது மாதத்தின் ஆரம்பத்திலே, புது வருட ஆரம்பத்திலே, பிறந்த நாளின் ஆரம்பத்திலே, ஒருவேளை நாம் தொழில் செய்வதற்காக ஆரம்பிக்கின்ற முதல் நாளிலே என்ன வாக்குத்தத்தம் என்று அங்கலாய்க்கிறோம், ஓடுகிறோம். வாக்குத்தத்தங்களுக்காக வாஞ்சிக்கிறோம். நல்ல காரியம். இங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், நிலைவரமான ஜீவன், நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்பதாக யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். தேவன் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. இன்றும் தொடர்ந்து நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆம், ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் மாத்திரம் செயலாற்றுகிறவர் அல்ல. அவர் சரித்திரத்தின் ஆண்டவர், வரலாற்றின் ஆண்டவர். வரலாறுகளை நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவருடைய ஆளுகை முழுமையுமாயிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவன் அவர் செயல்படும் தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேலர் மூலமாய் உலகை ஆசீர்வாதத்திற்குள் நடத்தினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட நித்திய ஜீவனை அடைய கிரியை நடப்பித்தார். ஆதாமின் மீறுதலால் இழந்து போன நித்திய ஜீவனை ஆபிரகாமின் விசுவாசத்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்னும் அவர் நமக்குள் கிரியை நடப்பித்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வருகிறார். ஏனெனில் அவர் ஜீவனுள்ளவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்குள் ஜீவன் இருந்தது என்பதாக பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். வசனத்தை பாருங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. உண்டானதெல்லாம் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிருஷ்டிப்பு காரணராக இருந்தார். வார்த்தையான அவராலே தான் காணப்படுவதும் காணப்படாதவைகளுமான யாவும் உண்டாக்கப்பட்டன. அவரை தீர்க்கர்கள் ஜீவனுள்ளவர்களாக கண்டார்கள். அந்த ஒரு நாள் எரிந்து கொண்டிருக்கும் முட்செடியை நோக்கி ஓடுகிறான் மோசே. நான் என்னவென்று பார்த்து வருகிறேன் என்று அவன் சென்று உற்று நோக்குகையில் முட்செடி வேகாதிருக்கின்றது. அருகில் செல்லவே ஆண்டவரினுடைய பிரசன்னத்தை அவன் உணர்கிறான். தேவனுடைய சத்தம் அவனுடைய காதில் விழுந்தது. திகைக்கிறான். எகிப்தில் என் ஜனம் படும் பாடுகளை பார்த்தேன், அவர்கள் இடுகின்ற கூக்குரலை கேட்டேன். வா, மீட்பனாக உன்னை அனுப்புகிறேன். இதுதான் ஆண்டவரின் சத்தம். திடுக்கிட்டான். நானாவது பார்வோனுடன் பேசுவதாவது யாரால் அது கூடும்? என்னோடு இதை பேசுகிற உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். உம்முடைய பெயர்தான் என்ன என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றார். அவர் என்னை அனுப்பினார் என்று சொல் என்று மீண்டும் கூறினார். இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதற்கு நித்திய காலமாய் ஜீவனுள்ளவர் என்பது பொருள். அவர் இஸ்ரவேலரை ஜீவனுள்ளவராக முன் சென்று நடத்தினார். தாவீது ஜீவனுள்ள தேவனே நம்பி கோலியாத்தை எதிர்த்து நின்றான். ஜீவனுள்ளவர் ஜெயம் அருளினார். இஸ்ரவேலின் சரித்திரத்தையே, ஏன் உலக சரித்திரத்தையே ஜீவனுள்ளவராக நடத்தி வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜீவிக்கும் ஆண்டவர்,
ஜீவிக்கும் ஆண்டவர், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆம், அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர். இந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, இந்த நித்தியம் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது காலத்தின் நீடிப்பை மாத்திரம் காட்டுகிறதல்ல. அந்த வார்த்தை மூலபாசையின் அர்த்தத்தை கவனிப்போம் என்றால் வாழ்க்கையின் உயர் தரத்தை, குவாலிட்டி ஆஃப் லைஃப் காட்டுகிறது. அப்படி என்றால் என்ன? நான் தரமுள்ள, நான் சிறப்பான, நேர்த்தியான தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ்கிறேன் என்பதுதான் அந்த நித்தியம் என்பதற்கான மூலபாசை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள ஆண்டவர், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரீதியான, தரமான, சிறப்பான, நேர்த்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கான பலனையும் சத்துவத்தையும் நமக்கு கொடுக்கிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவன். நான் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நான் ஒரு சிறந்த தேவ பிள்ளையாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து காட்டுகிறேன். நான் அவரை வெளிப்படுத்துகிறேன், அவருடைய சிந்தையை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் ஒரு நிறைவான, இல்லையென்றால் நான் ஒரு தரமான கிறிஸ்தவனாக, அவருடைய பிள்ளையாக என்னை இந்த உலகத்திலே நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதுதான் என் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம். ஆம், நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஜீவனுள்ள தேவனுடைய சாயல் நம்முடைய முகத்தில் காணப்பட வேண்டும், நம்முடைய சிந்தையில் காணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இதுதான் தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்து நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக அவதரித்த காலத்தில் ஜீவனுள்ளவராக உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஜீவனுள்ளவராக உலகுக்கு தம்மை காண்பித்தார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். உடனே தோமா மாறுத்திரமாக, ஆண்டவரே, நீர் செல்லுமிடம் அறியோம், வழியை எப்படி நாங்கள் அறிவோம் என்று கேட்கிறார். ஆண்டவர் அவனுக்கு பதில் கூறுகையில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். ஜீவனுள்ளவராகவும் ஜீவன் தருபவராகவும் தம்மை வெளிப்படுத்தினார். தலித்தாகுமே என்று சொல்லி மரித்து போன சிறு பெண்ணை உயிரோடே எழுப்பினார். பாடையில் சுமந்து செல்லப்பட்ட நாயனூர் விதவையின் மகனான மரித்த வாலிபனை உயிரோடே வர கட்டளையிட்டார். மரித்து 4 நாளான லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்பினார். சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் வல்லவராக விளங்கினார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் ஜீவனுள்ளவராக தொண்டர் பலர் கூடி நிற்க அவர் விண்ணுக்கு எழுந்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் ஜீவனுள்ளவர். இந்த உலக வாழ்க்கையிலே மனுஷகுமாரனாக அவர் வாழ்ந்த பொழுதும் அவர் ஜீவனுள்ளவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், ஜீவனோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். தமஸ்கு செல்லும் வழியில் பவுலை தடுத்தாள் கொண்டார். திருச்சபை தொண்டர் பலரையும் ஆண்டவர் தடுத்து சந்தித்து அவர்களை தம்முடைய தாசர்களாக அவர் சேர்த்து கொண்டு வருகிறார். கிழிந்து போன பாதரட்சைகளை செப்பனிடும் பணியை செய்து கொண்டிருந்த வில்லியம் கேரியை அழைத்து நம்முடைய தேச மக்களுக்கு ஜீவனுள்ள தம்மை கூறும் சேவையை செய்யும்படியாக இந்திய தேசத்திற்கு அனுப்பினார். அவர் உயிரோடு இருக்கின்றபடியினால்தான் இன்றும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன் ஆண்டவர் ஜீவனுள்ளவர், உன்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 63ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே அவன் சொல்லுகிறதை பார்க்கின்ற பொழுது, 63ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்பதாக அவன் சொல்லுகின்றார்.
அதே சங்கீதக்காரன் 65வது சங்கீதத்தில் அவன் சொல்லுகின்ற பொழுது, தேவனே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்பதாக கூறுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நீ நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தைப் போல, ஆண்டவரே, வறண்ட நாட்களிலும் விடாய்த்து போன, ஒருவேளை வறுமை, வனாந்தரம், நன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களிலும், தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஒருவேளை எல்லாமே என்னை விட்டு அற்றுப்போனாலும் நீர் என்னை காக்க வல்லவராக இருக்கிறேன், உம்மேல் நான் தாகமாயிருக்கிறேன், உம்மீது நான் வாஞ்சையாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த விசுவாச பற்றுறுதியை நாம் அறிக்கை செய்து அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை எவ்வளவு விடாய்த்ததாக இருந்தாலும், தண்ணீரற்றதாக இருந்தாலும், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். வாஞ்சையோடு அவரை தேடுவோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் எல்லா காலங்களிலும் நீர் ஜீவனுள்ளவராக இருக்கிறீர். உண்டாக்கினவர், உருவாக்கும்படியாய் வந்தவர். ஆண்டவரே, இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க வரப்போகிற உம்மை நாங்கள் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவனுள்ள தேவனை அண்டி நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சி பகிர எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய கிருபையை தாருவோம்ப்பா. அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு போதும் சுவாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.